முன்பு நான் வக்கீலாக இருந்த பொழுது ஒரு வழக்கு சம்பந்தமாக என்னிடம் அவர் வந்திருக்கிறார். அதிலிருந்து உங்கள் இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டது இல்லையா? அது மட்டுமல்ல, ஆஷாவின் தங்கை சோபாவையும் நீங்கள் விரும்பி நாடினீர்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்கு மிஸ்டர் ராகவனை பற்றியதா அல்லது மிஸ்டர் சுந்தரத்தை பற்றியதா? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யுவர் ஆனர்? மிஸ்டர் ராகவன் குற்றவாளி அல்ல என்று நான் பின்னால் நிரூபிக்கப் போவதற்கு இந்த விசாரணை உதவி செய்யும் என்று நம்புகிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் சுந்தரம், உங்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாத சோபா உங்களை காட்டிக் கொடுத்து விடுவதாக மிரட்டினாள். அவள் இருப்பது ஆபத்து என்று நினைத்த நீங்கள் அவளை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்தீர்கள். கடத்தி சென்றீர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு. கைரேகப்படியாதபடி கழுத்தில் துணியை போட்டு இறக்கி. ஆமாம், சோபாவை கொலை செய்தது நீங்கள் தான். இது கட்டுக்கதை, கற்பனை. இந்த போட்டோவில் ஆஷா சோபாவுக்கு மத்தியில் தாங்கள் இருப்பது கூட பொய்யா? யுவர் ஆனர், இந்த போட்டோவை தாங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், இது மிஸ்டர் சுந்தரம் தான். யுவர் ஆனர், இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. சோபா கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோர்ட்டிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஜட்ஜ் மிஸ்டர் சிவராமனை என் காரில் அழைத்து சென்றேன். அவரை அவர் வீட்டில் விட்டுவிட்டு பிறகுதான் என் வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். இதை ஏன் இவ்வளவு குறிப்பாகவும் ஞாபகமாகவும் சொல்லுகிறேன் என்றால், அன்றுதான் என் திருமணத்திற்கு தேதி நிச்சயிக்கப்பட்டது. இதை என் டைரியில் குறித்து வைத்திருக்கிறேன். யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கில் வீணாக என்னை சம்பந்தப்படுத்தி நீதிபதி ஸ்தானத்திலிருந்து என்னை இறக்கி சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொலை குற்றத்தையே சாட்டி என் குடும்ப கௌரவத்திற்கும் சமூக அந்தஸ்திற்கும் களங்கம் விளைவித்ததற்காக மிஸ் விஜயா மீது நான் மான நஷ்ட வழக்கு போட போகிறேன். அதற்கு முன்பே நான் உங்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப் போகிறேன். குற்றவாளி ராகவனை பற்றி இந்த கொலை வழக்கு டிஃபென்ஸ் தரப்பு குறுக்கு விசாரணையினால் திசை மாறி செல்லுகிறது. தேவையில்லாத இந்த விசாரணையை கோர்ட்டாரின் குறிப்பிலிருந்து நீக்கிவிடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எங்கே குறிப்பு எழுதி கொண்டிருக்கிறேன்? இல்லையே. மிஸ் விஜயா, குற்றம் சாட்டப்பட்டவரின் சார்பில் குறுக்கு விசாரணை செய்யும் உரிமையை நீங்கள் குதர்க்கமாகவும் தவறாகவும் பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க முடியாது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும். நோ யுவர் ஆனர், நான் என்ன சொல்கிறேன் என்றால், வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன். அண்ணா, என்ன சங்கர், இறஞ்ச கோர்ட்ல நீங்க தான் கொலைகாரன்னு சொல்லி நீதிபதி ஸ்தானத்திலிருந்தே விஜயா உங்களை இறக்கினாலே, நீங்க ஏன் மறுப்பு சொல்லல? சங்கர், நீயா இந்த கேள்வி கேட்கிற? நான் தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? ஒருத்தன் ஒரு பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னத தன் கண்ணாலேயே பார்த்தா விஜயா ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்க. கல்யாணத்து அன்னைக்கு உங்களை பார்த்ததும் நீங்க தான் அந்த கொலைகாரன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பார்த்தா. ஆனா அண்ணி அதுக்கு இடம் கொடுக்கல. நானும் அவருடைய வாயை அடைச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்த அப்புறமும் கூட அவன் உங்களை கொலைகாரனா தான் நினைச்சா பார்த்தா. அதனாலதான் நீங்க கூட ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்டீங்க. ஒரு பிரபல நீதிபதி, அதுவும் தன் உயிருக்குயான அக்காவுடைய கணவன் கூட பார்க்காம அவன் உங்க மேல கொலை குத்த சுமத்தி இருக்கா. அண்ணா, நாளுக்கு நாள் அவருடைய கை ஓங்குது. ஐ எம் சாரி. நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறையுது. தம்பி, நீங்களுமா உங்க அண்ணன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க? அண்ணி, நான் சொல்றேன், என் கணவர் நீதிபதிங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர் நிரபராதிங்கிறதோ. ஏன் தம்பி, அவரோட குடும்பம் நடத்துற இந்த கொஞ்ச நாள்ல நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல பாதி கூட இத்தனை வருஷமா அவர் பக்கத்துல இருக்கிற உங்களால தெரிஞ்சுக்க முடியலன்னா இந்த கொடுமைக்கு நான் என்ன செய்ய? அண்ணே, இட்ஸ் ஆல் ரைட். ஐ சே ஜானகி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இருங்க, காபி சாப்பிட்டு போங்க. தம்பி, நீ சாப்பிடுப்பா.
வர. ஹலோ, நான் பானு பேசுறேன். நீங்க யாரு? ஆஷா. ஆமா பானு, ஒரு சந்தோஷமான செய்தி. என் தங்கச்சியை கொலை செஞ்சது உங்க புருஷன் இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கடவுளே, நான் இப்பவே போய். அவசரப்படாதீங்க, இப்ப போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தா உண்மையான கொலைகாரனை பத்தி சகல விவரங்கள் அடங்கிய ரெக்கார்டுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறது நாம் 2 பேரும் நேர்ல பேசிக்கோ. நீங்க மட்டும்தான் வரணும். ஜாக்கிரதை. ஆகட்டும். இந்த நேரம் பார்த்து அண்ணன் எங்கேயோ போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? மணி 6 தான் ஆகுது. ஐயோ, 8 மணி வரைக்கும் நான் எப்படி காத்துக்கிட்டு இருப்பேன்? சரி, இங்க இருக்கிறத விட அங்கேயே போய் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இனி அவளை விட்டு வச்சா நமக்கு சாபம். முடிச்சது. நல்ல வேலை, வெறும் மயக்கம் தான். இந்த பொண்ணு விலாசம் இருக்குது, நானே கொண்டு போய் விட்டுறேன். சார், வீட்டுல யாரு? யாரையும் காணமே. அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்க? தெருவில் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹேண்ட்பேக்ல இருந்து விலாஸ் சீட்டை பார்த்து நான் தான் இங்க கொண்டு வந்தேன். சாதாரண மயக்கம் தான், சீக்கிரம் தெரிஞ்சிடும். நான் வரேன். நீங்க யாருங்க? ஜட்ஜ் சுந்தரம். அம்மா, ஹலோ, நான் வேலைக்காரி அலமையில பேசுறேன். பானுவோட கேஸ் விஷயமா கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவங்க மயக்கமா இருக்காங்க. அவங்க அண்ணன் கூட வீட்டுல இல்லைங்க. என்ன, மயக்கமா இருக்காங்களா? இதோ வந்துட்டேன். இன்னும் போகலையா? ஏன் கதவு பண்ணீங்க? அட பாவி! உங்க அண்ணா வந்து பாருங்க.